ஹாய் பீப்புள். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா லெட் மீ டெல் குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சீரீஸ் வந்து லைக் ஒரு மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் நிறைய ஒப்பீனியன்ஸ் அப்படி இப்படின்னு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து யாப்பிங் சீரீஸ்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம பக்கத்தில் ஆக்சுவலாக என்னென்னா நான் வந்து டான் டாக்ஸோட காதல் கசக்கதையை பார்த்தீங்கன்னா அஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு தனியாக வெல்கம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வெல்கம்லாம் பண்ணல. டான் ஏற்கனவே இங்கே உட்காந்துருக்காங்க. ஆஸ் யூ நோ, ஷீ இஸ் டான் டாக்ஸ். ஸோ என்ன அப்படின்னா இப்போ வந்து லெட் மீ டெல் குட்டி ஸ்டோரி அந்த சீரீஸில் வந்து பேசிக்கான கான்செப்ட் நான் ஒரு ஸ்டோரி வந்து ரியல் லைஃப்லோ இல்லை வந்து நான் பார்த்த ஒரு விஷயத்தையோ சொல்லுவோம். அதை வந்து சொல்லி லைக் ஓகே வாட் யூ ரியலைஸ் ஃப்ரம் தட் ஸ்டோரி, அதுதான் வந்து கான்டெக்ஸ்ட். ஸோ இப்போ என்னென்னா நீ வந்து இப்போது சில விஷயம்லாம் பார்த்துருப்ப ஓகேவா. நம்மளோட அந்த சீரீஸோட ஒன்லைனே என்னென்னா நம்ம நிறைய விஷயம் வந்து நம்ம டெய்லி பார்க்குறோம் ஓகேவா. அந்த டெய்லி பார்க்குற விஷயத்த வந்து பார்க்குறோம், நோட் பண்ணுறோமா அப்படின்றதான் கொஸ்டின் ஓகேவா. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா இது ஆஸ் யூஷுவல் ஒரு வந்து ரயில்வே ஸ்டோரி ஓகேவா. ஸோ என்ன மேட்டர் அப்படின்னா வந்து நான் ஒரு வாட்டி ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அப்புறம் ஒரு பையன் 2 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் போய் அவன் பக்கத்தில் உட்காந்தேன். அவன் பக்கத்தில் உட்காரும் போது லைக் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா லைக் பேசிக்காகவே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராவது உட்காடுறாங்க அப்படின்னா சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் அவங்களை தூக்கி இங்கே உட்கார வைக்கிறது, இல்லைனா வந்து பேசக்கூடாது, தொடக்கூடாது, அவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் இருக்கும் பேசிக்காகவே. அவங்க வந்து லைக் அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. நான் அவன்கிட்ட வந்து சரி ஓகே என்ன எதுன்னு விளையாடிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் வந்து ஒரு ட்ரெயின் வரும்போது ஒரு 2 ஹிந்தி பையாஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா லைக் இந்த பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க, பலூன் விற்கிறவங்க கீழே இறங்கி என்ன பிரச்சனைன்னு தெரியல லைக் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிந்தியில் வந்து ரொம்ப கேவலமாக அசிங்கமாக திட்டி அடித்து பிடிச்சி ஷர்ட்டெல்லாம் காலரெல்லாம் பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதை மொத்த ஸ்டேஷனும் வந்து பார்த்துட்டு இருந்துச்சு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்னென்னா அந்த பையனும் பார்த்துட்டு இருந்தான். அதில் வந்து ஒருத்தர் வந்து அவரோட ஷர்ட்டை பிடிச்சி தரன்னு நீ ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போகும்போது இவன் அதை பார்த்துட்டு இருந்தான். நான் ஆக்சுவலாக எதுவும் கேட்கல. அவனே என்ன சொன்னான் அப்படின்னா அண்ணா எனக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. அவன் அப்போ தான் பேசுகிறான் என்கிட்ட. சொல்கிறா அப்படின்னுவான். அவன் என்ன சொன்னான், அவங்க கையில் தான் பலூன் வச்சுருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு சண்டை போடுறாங்க அப்படின்னு கேட்டான். எனக்கு என்னென்னா இது நான் முன்னாடி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பாட்டியோட ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன். அண்ட் ஆல்சோ பேபிஸ் பார்ன் அட் ரயில்வே ஸ்டேஷனும் சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்க்கலாம் போய் பாருங்கள். இது என்னென்னா லைக் அது ஒரு இன்சிடென்ட். அதை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் போகும்போது பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு ஜஸ்ட் அன் இன்சிடென்ட். நீங்கள் போகும்போது அது அப்படியே நான் என்ன எதுன்னு யோசிச்சுட்டே போகும்போது அவனோட தாட் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குல்ல, அவனோட தாட் ப்ராசஸ், அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவனோட லைஃப் ஒன்று இருக்குல்ல, அவனுக்கு என்னென்னா அவனுக்கு பலூன் அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயம் ஓகேவா. அவனை பொறுத்த வரைக்கும் அவன்கிட்ட ஒரு பலூனை வாங்கிட்டாங்கன்னா இல்லை பலூன் உடஞ்சிருச்சுன்னா அது அவனை வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிற அந்த நாளையே வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஓகேவா. இப்போ நமக்கு எப்படி லைக் எக்ஸாம் ப்ரெஷர்ஸ், இன்டர்னல் மார்க்ஸ், அப்படி இப்படி ரிலேஷன்ஷிப் ஸ்டப் அதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி அவனுக்கு பலூன் ஓகேவா. அவன் என்ன சொல்கிறான்னா இவ்வளோ பலூன் வச்சுருக்காங்க, 2 பேருமே வச்சுருக்காங்க, அப்புறம் ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு கேட்டான். இது வந்து லைக் நான் வீட்டுக்கு போகிற வரைக்குமே என்னை வந்து ஒரு மாதிரி லைக் யோசிச்சுட்டே வந்தேன். நம்ம வந்து ஏன் எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு மாதிரி நாம்ளே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் கரெக்டாக. இப்போ நான் அவன்கிட்ட இந்த ஸ்டோரி சொல்கிறேன்ல, நீ சிலது பண்ணியிருப்ப, நீ சிலது பண்ணும்போது ஆமாம் ஆக்சுவலாக கரெக்டு தான், நம்ம வந்து இதை ஏன் நம்ம இவ்வளோ இது பண்ணணும், இது சிம்பிளாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீ சிலது யோசிச்சிருப்பல. அந்த மாதிரி உனக்கு ஏதாவது இன்சிடென்ட் இருந்தால் சொல்லு. எனக்கு நானும் அதே மாதிரி ட்ரெயினில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஆக்சுவலி நான் சொல்லி ஆகணும், புஷ்பகர்ணாவும் தீரா ரயில் கதைகளும்ன்ற மாதிரி தான். அவங்க ரயில் ஸ்டோரிஸாக சூப்பராக இருக்கும். நான் இன்ஸ்பயர் ஆனது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபிலிம் ரோலுக்கு இன்ஸ்பயர் ஆனதே அவங்க அந்த ட்ரெயின் அந்த இதெல்லாம் பார்த்து தான். லைக் சூப்பராக இருந்துச்சு. மணிரத்னம் ஃபேனுங்க நான் கேட்டேனா? இல்லை. ஆமாம், ஆவரேஜ் மணிரத்னம் ஃபேன்ஸ் மீட்டோ. நான் கேட்டேனா? இல்லை. ஸோ எனக்கு ஆக்சுவலாக அதுதான், சில டைம் நம்ம லைஃப்பை வந்து நம்மளே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோமோ அப்படின்ற மாதிரி தோணும். சில டைமெல்லாம் ரொம்ப அந்த ரஷ்ல இருக்கும்போது ஓகே நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன மொமெண்ட்ஸையும் ஃபீல் பண்ண மறந்துடுறோமோன்ற மாதிரி தோணும். லைக் வந்து நான் ரீசெண்டாக தான் ஆக்சுவலாக தேங்க்ஸ் டு யூ என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. நான் வந்து முன்னாடியெல்லாம் ரொம்ப ஸ்கூல் டைம்லலாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்து சுற்றிட்டு இருந்த நாட்கள். நானே மம்மியோட ஃபோன்லாம் எடுத்து கொஞ்சம் சின்ன சின்ன அந்த ரெயின் ட்ராப்ஸ் விழுறது அப்படி இப்படின்னு ஃபோட்டோ எடுத்து ரொம்ப ரசிச்சுட்டு சுற்றிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ இந்த டேஸ் பாஸ் பை எக்ஸாம்ஸு அது இதுன்ற ஒரு ப்ரெஷர்லாம் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு வாவ் மொமெண்ட்டுன்னு எதுவுமே இல்லை. லைக் செமையாக இருக்குல்ல அப்படின்னு செரிஷ் பண்ணுற மொமெண்ட் கூட எதுவும் பெருசாக நான் பார்த்ததில்ல. பட் ஆனால் இந்த அண்ணா லைக் வந்து அவ்வளோ அடோர் பண்ணி சொல்லுவாங்க. லைக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் த வே யூ கன்வே. பத்தாவதுக்கு வி ரன் பிஹைண்ட் ட்ரெண்ட்ஸ்ன்னு எனக்கு தோணுது. இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட்ஸ் பின்னாடி ஓடிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு பாஸ் எடுத்து நமக்கு என்ன தோணுதோ, இது ட்ரெண்ட் ஆகிடுச்சு, இந்த ரீல் ட்ரெண்ட் ஆகிடுச்சு, இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிடுச்சு, வி ஆர் ஜஸ்ட் ரன்னிங் அண்ட் சேசிங் பிஹைண்ட் ட்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட் ஆகிறோம், ட்ரெண்ட் வீடியோ, ட்ரெண்ட் ஆடியோ. லைக் இண்டிவிஜுவாலிட்டி மிஸ் ஆகுதுன்னு நான் ஃபீல் ஆகிறேன். லைக் ஒருத்தவங்களுக்கு அது சூட் ஆகும், அதே எல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம லைஃப் நம்ம வாழல அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து
வந்துடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆடியோ திங்க் அண்ணா. ஆக்சுவலாக அது கரெக்ட் தான். இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்ல, எனக்கே என்ன அப்படின்னா அதெல்லாம் சிலது பண்ணலாம், சிலதெல்லாம் பண்ண வேண்டாம். ஆனால் இப்போ நீங்கள் இந்த ட்ரெண்ட்ஸ் பின்னாடி சுற்றுறது அப்படின்னு வரும்போது நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் ஸ்டப்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த கேமராக்கு இந்த பக்கம் வந்து நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன், இந்த பக்கம் வந்து எங்களோட ஷோ ப்ரொடியூசர் அக்ஷரா, அதுக்கப்புறம் வந்து தருண், பாவனா எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. எங்கள் எல்லாருக்குமே என்னென்னா ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா அது வந்து சரி ஓகே இப்போ ஒரு கண்டென்ட் போடுறோம் யூடியூப்லேயோ இல்லை இதுலேயோ போடுறோம் அப்படின்னா அது ரீச் ஆகணும் அப்படின்னும் போது அது தானாக என்ன ஆயிடுது அப்படின்னா சரி ஓகே இப்போ என்ன ட்ரெண்டிங் ஹேஷ்டாக்ஸ் என்ன இருக்குது, ட்ரெண்டிங்காக சாங் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நம்ம அந்த வீடியோக்கு அதை தான் போட்டாகணும். ஏன்னா ரீச் ஸ்டஃப் கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு நீ பார்த்த அப்படின்னா நீ உன்னோட ஜாய் உன்னோட இதை நீ சாய்ஸ் ஆஃப் கண்டென்ட் கிரியேட் பண்ணி நீ போட்டினாலும் ரீச் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப தேவைப்படுது, நெசசிட்டி ஆயிடுது. அதனால் வந்து நீ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதாகிடுது. எப்படி இருந்தாலும் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு 30 மினிட்ஸ் இல்லைனா 1 ஹவர் நம்ம இப்போலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு போஸ்ட் போடுறோன்னா அதை க்ராப் பண்ணுறோம், குவாலிட்டி பார்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்படி இருக்கும் போது நீ வந்து உனக்கு பிடிச்ச பாட்டே போடு, அவங்க என்ன யோசிப்பாங்க, இவங்க என்ன யோசிப்பாங்க. அண்ட் சில இதிலலாம் நான் பார்ப்பேன் என்னன்னா அந்த என்ன சொல்கிறது கமெண்ட் செக்ஷன் டிசேபிள் பண்ணுறது, அவங்க என்ன சொல்லிட போகிறாங்களோ அப்படின்ற. அவன் கிடக்கிறான் மயிராண்டி, நீ உனக்கு பிடிச்சதை போடு, நீ உனக்கு பிடிச்ச விஷயத்த நோட்டீஸ் பண்ணு, நீ உனக்கு பிடிச்ச விஷயத்த ரெக்கார்ட் பண்ணு. எனக்கு ஒரு மாதிரி சாரி ஃபார் திஸ் யங்ஸ்டர்ஸ் மாதிரி தோணுது. ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் லைஃப் இஸ் டிப்ரெஸிங், லைஃப் இஸ் திஸ் தேட் அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்ன கிட்ஸே இப்போ வந்து லைக் அப்படி இப்படின்னு பண்ணும்போது ப்ரோ இன்னும் இருக்குது. ப்ளஸ் தான் நம்ம டிஃபால்ட்டாகவே இந்த பேரண்ட்ஸ் வந்து கம்பேரிசன்ற ஒரு ஸ்டேட்குள்ளே போயிடுவாங்க. லிட்ரலாக இது முடிச்சிட்டியா, அவன் உன்னோட இந்த மார்க் அதிகமாக வாங்கியிருக்கானே, அவன் இதோட அது பண்ணுறான், என் ஃப்ரெண்டு பையன் அப்படி பண்ணுறான். நான் வந்து ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டாகவே பேரண்ட்ஸுக்கு இல்லை லைக் சொல்கிறேன், ஒவ்வொரு கிட்டும் ஒவ்வொரு விதத்தில் தே ஆர் டேலண்டட். ஓகே சிம்பிளாக சொல்ல போனால் அவன் அது பண்ணுறான், நீ அதை பண்ணலை அப்படின்னு சொல்லி டவுன் பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுது. டவுனோ டீக்ரேடோ சீரியஸாக அது உங்களுக்கு தெரியல அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும். லைக் வந்து அவனுக்காகவே ஓடுற மாதிரி ஃபீல் ஆகும், அவன் பண்ணிட்டான், அவன் முடிச்சிட்டான். அது லைக் வந்து இங்கே யாரும் டம் ஃபெல்லவும் கிடையாது. லிட்டரா நீ எதுக்கும் உதவ மாட்ட, லாய்க்கு இல்லை அப்படின்றதெல்லாம் அதோட நம்ம தான் 1-2 மிஸ்டேக்ஸ் இல்லை ஃபெயிலியர்ஸ் பார்த்து தே வில் சே நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை, அந்த மாதிரிலாம். ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அது அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய ட்ராமாவே க்ரியேட் பண்ணும். ஓகே நம்ம எதுக்கும் உதவில்லை போல அப்படின்றதெல்லாம். ஸோ என்ன கேட்டால் நம்ம சரௌண்டிங்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் தான், ப்ளீஸ் நீங்கள் என்கரேஜ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, லைக் வந்துட்டு அவங்கள டீக்ரேட் பண்ணாமல் லைக் வந்து அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டா அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லாமல் இருந்தால் இட் வில் பி பெட்டர். எல்டர்லி பாண்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த சிப்ளிங்ஸ் ஃபேக்டர் அவங்களுக்கு வந்து இது என்ன சொல்ற கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த கம்பேரிசன் அந்த ஸ்டஃப் எல்லாம். ஆமாம், எனக்கு மட்டும் வில்லன் பேர் ரகுவரன். என் பேர் ஆக்சுவலாக தெரிஞ்சவங்களுக்குலாம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ என்னென்னா அதுதான் இண்டிவிஜுவாலிட்டி ஃபேக்டர், அதுக்கப்புறம் இந்த கம்பேரிசன் ஃபேக்டர் எல்லாமே தான். இந்த வீடியோவுமே என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற எல்லாரோட அம்மா அப்பாவும் பார்ப்பாங்க. எல்லாரோட என்ன சொல்கிறது பேசிக்காகவே என்னென்னா சினிமான்னு இல்லை, ரியாலிட்டி, யூடியூப் வீடியோஸ், அப்புறம் இண்டிவிஜுவாலிட்டி எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா இந்த லெட் மீ டெல் குட்டி ஸ்டோரி சீரிஸ் வந்து நான் தனியாக உட்காந்து ஆரம்பித்தேன். அது தனியாக உட்காந்து ஆரம்பிக்கும் போது நான் இப்போ சொல்கிற பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஃபேக்டர் வந்து நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேயே பேசிகிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஒரு கெஸ்ட் டான், ஸோ இவங்களை கூப்பிட்டு பேசும்போது என்னென்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவங்க சொல்கிறது ஓகே இது இப்படி போல அது அப்படி போல அப்படின்னு சொல்லும். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா வந்து என் கார்ட் டு தி வீடியோ என்ன மேட்டர் அப்படின்னா லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட வந்து என்ன சொல்கிறது பேசலைன்னா கூட பரவாயில்ல, நிறைய விஷயத்த நோட்டீஸ் பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், பழகுங்க, வெளில சுற்றுங்க, நிறைய பாருங்கள். ஸோ எஸ் ஆமாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என்ன அவ்வளோதான். இந்த அடுத்த லெட் மீ டெல் குட்டி ஸ்டோரி சீரீஸில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா.